கடந்த 2 வருடங்களா 4 ஓடைகள் அண்டங்கரை, முண்டந்துறை, இருட்டு பள்ளம், மசவரம்பு இந்த 4 ஓடைகளையும் நாங்க ஒரு சர்வே பண்ணிருக்கிறோம். ஏன்னா அதுல ஆக்கிரமிப்புகள் இருக்கு, அப்புறம் தெரியும் தெரியாமலும் ஆக்கிரமிப்புகள் இருக்கு. சரி சரிங்க சரிங்க. காரியக்காரங்க கொஞ்சம் சின்மையாக்காரங்க எடுத்துட்டாங்க இந்த பூமி பல்லான்னு சொல்லி அவங்க தள்ளிட்டாங்க. அவங்க நல்லவங்க இவங்க நல்லவங்க நல்லா திருடாடுறாங்க. முன்னாடி எல்லாம் போதரை ஏறிட்டு மலை அங்காடாட்டம் இருந்ததுங்க. எல்லாம் இப்ப டவுன்ல இருந்து எல்லாம் பூமிகளை வாங்கிட்டு அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு எல்லாம் காடெல்லாம் சுத்தமா அழிச்சுட்டாங்க. என் 60 இப்ப எனக்கு 50 வயசு ஆகுதுங்க. எனக்கு தெரியுமல்ல பூராமே பல்லாண்டானுங்க. இந்த தண்ணி இங்க இந்த மலை தண்ணி பூராமே இப்படிச்சே வருங்க. ஆமாங்க, நல்ல தனியா பாருங்க. அங்க நான் குளிப்போம்ங்க. அங்க பாருங்க, அங்க முன்னாடி இருக்கு பாருங்க ரோட்டோரமா, அங்கே பூரா அந்த கட்டடம் இருக்குங்கப்பா, அங்கே துவைப்ப குளிப்போம். ஆனா நல்லா நாரிட்டுது. ஆமா, பூரா இப்ப கக்கு தண்ணி அது இருக்குது. எங்களுக்கு கொஞ்சம் நேரத்துல நிறையவே பாதிச்சுட்டுங்க, நிறையவே. இனி பாருங்க அதை கட்டிட்டாங்கன்னா எங்க ஆட்டுக்கே வர முடியாது, உள்ள நுழைய முடியாது. இது சின்மையா ஸ்கூலோட மதிலுங்க, ஆத்துக்குள்ள கட்டி வச்சிருக்கிறாங்க. இது 4-5 வருஷமாவே இப்படியே தான் இருக்குது. இது நொய்யல் ஆத்துக்கு போற மசரும்பு ஆத்துக்குள்ள நின்று இருக்கிறாங்க. சின்மையா இங்க ஆத்த முழுசாவே ஒரு 200-300 மீட்டருக்கு மறைச்சிருக்குங்க. ஆத்துக்குள்ளேயே மதில். அப்புறம் மலையிலிருந்து வர்ற ஒரு ஆத்தையே மறைச்சு குளம் கட்டிட்டாங்க, டாமும் கட்டி வச்சுட்டாங்க. சின்மையாவும் காரணியாவும் சேர்ந்து அது ரெண்டையும் ஆளை இல்லாம பண்ணிட்டாங்க. மழை காலத்துலயும் எல்லாத்துலயும் நாங்க ஒரு ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு, ஒரு மலை அடிவாரத்துல ஒரு விறகு எடுக்கிறதுக்கு கூட எங்களுக்கு ஆதிவாசி மக்களுக்கு எங்களுக்கு போக வழி. நம்ம எதுக்கு ஒரு ஆனை வந்தா தெரியாது, ஒரு ஆடு மாடு மேய்க்க போக முடியாதுங்க. ஆனை பிரச்சனை எதுனா மதில் கட்டினதுனால இப்ப விவசாய நிலத்துக்கு நம்ம ஒரு தடத்துல நம்ம ஒரு குளிக்க போற ஆத்துக்குள்ள நம்ம போறது வர்றதுக்கு ஆனைங்க அதுல வர ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால நைட் டைம்ல நம்ம நடக்கவே முடியாதுங்க. வெளியே எங்கேயும் போறதுக்கு வர்றதுக்கு எதுக்குமே இது இல்லை. அங்கங்க மறைச்சதுனால மனுஷன் நடக்கிற தடத்துல ஆனை நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுகளுக்கு கூட இன்னைக்கு தடம் இல்லாம போச்சுங்க. ஆனைங்க ஆத்துக்குள்ள வர்ற ஆனைகளை இப்ப மெட்டுல தடத்துல விவசாய நிலத்துல வர்ற அளவுக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க மதுல. அவங்க எந்த அடிப்படையில கட்டுறாங்கன்னா அது நம்மளுக்கு தெரியாதுங்க. நான் கேட்டா எங்கடம்னு சொல்லி அவங்களா ஒரு சர்வேரை வச்சு அவங்களா அளந்து போட்டு கட்டுறாங்க. நாங்க ஏழைங்க கேட்டா நீங்க எது கேக்குறீங்க, உங்களுக்கு என்ன, அது கேட்க வேண்டியவங்க கிட்ட நாங்க சொல்லிக்கிறோம்னு எங்களையே மிரட்டி விடுறாங்க. அதிகாரிங்க கிட்ட நாங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்து அவங்க எல்லாம் நாங்க பாக்குறோம் செய்யறோம்னு சொன்னதோட சரிங்க. இன்ன வரைக்கும் ஒரு மாவட்ட நிர்வாகமா யாரும் அரசாங்கத்துல எங்களை பார்க்கவே கிடையாதுங்க. இந்த ஏரியாவுக்கு அவங்க வரவும் கிடையாதுங்க.